ராபர்ட்டுக்கு டேட் கிடைக்காது. இப்பவே இல்லையே. டைலாகே வந்து இது என்ன பிரா, இது எப்போ கழட்டுவோன்னு. ஐயோ, சில படம் எல்லாம் சொல்ல விரும்பல பேரு, நான் ரீசெண்டா சொல்றேன். அது இல்லப்பா நம்ம படம். ஆனா சத்தியமா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மா, ஐம் பிரெக்னென்ட். செருப்பு கழட்டி அடி எங்கடி போய். He said, why not Robert? I was like, what? I thank God sometimes I'm not happily married to the same man for the last 20 years plus. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. அசிஸ்டன்ட் டைரக்டரே ஒர்க் பண்ணாம ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப் எடுத்தவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. சினிமால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒருத்தர் ஜெயிச்சா எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அந்த ஒருத்தர் ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வாட் எவர் நான் அந்தந்த நேரத்துக்கு நான் கோ த்ரூ பண்ணது அதெல்லாம் அன்இமேஜினபிள். சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. Past 25 years, nobody but my friends. அம்மா இருக்கிற வரைக்கும் it was definitely a moral support. ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டம் தனியா போராடுறது, எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கும்போது. சிம்பிளா சொல்லணும்னா, தயவு செஞ்சு யாருமே நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவில் எனி ரிலேஷன்ஷிப் தேர்ட் பர்சன் உள்ள அலோவே பண்ணக்கூடாது. டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ், எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, அதுவும் இண்டஸ்ட்ரியில, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம ஷோல ஒரு நாளும் ஒரு ஸ்டார் அப்படின்னு அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் கேட்போம். இன்னைக்கு வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வனிதா விஜயகுமார், ஜோவிதா விஜயகுமார் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார் அப்படின்னு எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இவ்வளோ பேரை ஒன்னா வந்து பேசுறதுக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு இதுக்கான ஹைப்புங்கிறது வேற லெவல் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே அதோட பொசிஷனிங்கா இருக்கட்டும், அதோடைய மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தீங்க. So from the day the project was conceived, ஏன்னா நீங்க தான் வந்து you gave birth to this written. Not yet given birth. Yeah. I'm in delivery pain right now. I'm almost there. Yeah, so tell us about that. First of all, Mr. and Mrs. தான் ஃபர்ஸ்ட் பேரு வெச்சோம். ஆனா வந்து Mrs. and Mr. அது மாறப்பட்டுச்சு. So yeah, I don't know, sometimes in life all I can say is some people they say that they plan everything. And they plan for days, they plan for months, they plan for years, they write for days, they write for months. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஜென்ரலாகவே பொறுமை கம்மி லைஃப்ல. பொறுமைனா இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ எம் வெரி பேஷண்ட். பட் இன் ஒர்க், when it comes to work, எனக்கு பேஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அர்ஜென்ட் டெலிவரி தான் அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே. அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆரம்பிச்சா அதை முடிக்கணும். அப்படி வந்து ஒரு திடீர்னு ஒரு விளையாட்டுத்தனமா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஜோவிகாவும் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தான். பிகாஸ் யூ கேன் இமேஜின் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா when you whatever in that age, young ageல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கார் வாங்கணும், you want to buy, ஒரு சென்டிமெண்டலா சொல்லணும்னா அம்மாக்கு ஒரு வீடு வாங்கணும். இதெல்லாம் யூசுவலி எவ்ரிபடி லைக்ஸ் டு டூ. அவளும் வந்து when she wanted to do something for me, எனக்கு ஒரு வீடு வாங்கணும், இதெல்லாம் அவளுக்கு இருக்கு. பட் அதே சமயத்துல இருக்கிறத வச்சுதான் நம்ம பட்ஜெட்டும் பண்ண முடியும். ஸோ she said, அம்மா shall we make a film அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கம் அப் வித் ஐடியாஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படி ஒரு தமாஷா விளையாட்டா எங்க போறோன்னே தெரியாம ஆரம்பிச்ச ஒரு ரைடு. அந்த ரைடு தான் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அது என்னது, அந்த விஜய் படம் வடிவேலுவோட ஒரு காமெடி இருக்கும். ரோட்ல போயிட்டே இருப்பாங்க, டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன், போய் திருப்பதியில நிற்கும். சத்தியமா என் வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இந்த படம் வந்து அதேதான். பட் டு பி ஆனஸ்ட், அந்த டேக் டைவர்ஷன் தான் இன்ட்ரெஸ்டிங்கும் ஆக்குச்சு என்னோட லைஃபே. கண்டிப்பா கண்டிப்பா இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி என்னோடது பர்சனலி. வாட் எவர் நான் அந்தந்த நேரத்துக்கு நான் கோ த்ரூ பண்ணது அதெல்லாம் அன்இமேஜினபிள். சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது, சிலது மறக்கவும் முடியாது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அது கஷ்டமா தெரியும், அதை கடந்து போயிட்டீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது அது ஒரு ஜேர்னியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். அந்த பெயின் வந்து ஒரு 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 மெமரியா மாறிடுது.
அந்த மெமரி இஸ் வெரி வெரி வேல்யூபிள். ஏன்னா நமக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா லைஃப்ல ரொம்ப ஸ்மூதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் கிடைக்காது, போரிங் லைஃபா இருக்கும். ஸோ ரியலி I thank God sometimes I'm not happily married to the same man for the last 20 years plus. Actually it's a blessing. I'm not saying, so I'm taking the positive note. Similarly my film நிறைய விஷயங்கள் ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி வந்து இங்க நிற்கும் போது உங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கும் போது ஐ எம் வெரி ஷுவர் தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் ஹவ் பின் ஃபன். அதை வந்து பெயினையும் ஃபன்னா மாற்றி இந்த படத்தில் வந்து பேக்கேஜ் பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி வென் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஐ ஷுட் ஹவ் டன் ஜஸ்டிஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆக்சுவலி வாண்டட் டு ஆஸ்க் யூ, ஏன்னா ஒரு விமனா வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பப்ளிக்லி இஃப் யூ கோ த்ரூ இட், அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. பட் யூ ஹவ் பீன் அ ஸ்ட்ராங் பில்லர் த்ரூ இட் ஆல். அண்ட் டு மேக் அ மூவி, நீங்களே எழுதி நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி, of course Jovika is the producer, but still you work together. I could sense it. எவ்வளோ பெரிய it takes a village to make a film அப்படின்னு சொல்லுவாங்க. How it happened with Mrs. and Mr. It takes a village to raise a child also, but I did it alone. So ஒரு குழந்தை இல்லை, ஒன்றும் இல்லை. So if you can do that, I think this is also something like that. ஏன்னா இதுவும் என்னோட ஒரு குழந்தை தான், அடுத்த டெலிவரி தான். உண்மையாக அதுக்கு தான் நான் அந்த டெலிவரின்ற வேர்டே நான் யூஸ் பண்ணேன் பப்ளிசிட்டியில். ஸோ பேசிக்கலி ஐ திங்க் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது என் குழந்தைங்க விஷயத்துலையும் வளர்க்கும் போது கூட ஒரு சிங்கிள் மதராக இருந்து எந்த ஃபேமிலி சப்போர்ட், சிங்கிள் மதர் தேர் ஆர் பீப்புள் வித் ஃபேமிலி சப்போர்ட், தட் இஸ் தேர் ப்ளஸ். எனக்கு அதுவும் இல்லை. பட் என் நண்பர்கள் மட்டுமே தான் என் வாழ்க்கை பூரா. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 20+ years ஆயிடுச்சு. ஃப்ரம் பாஸ்ட் 25 years nobody but my friends. அம்மா இருக்கிற வரைக்கும் it was definitely a moral support, not much of a financial support but moral support. பிகாஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டம், தனியாக போராடுறது. எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கும்போது ஒரு பில்லு கட்டுறது, கரண்ட் பில், எவ்ரி திங். அண்ட் ப்ளஸ் இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு, அன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம நேரில் போகணும், எல்லாம் சலான் வாங்கணும், அந்த ரிசீட் போடணும், க்யூவில் நிற்கணும். பாப்புலர் ஃபேஸஸ்க்கு போய் பண்ணவும் முடியாது. யூ கேன் கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் க்யூஸ் இல்லையா? ஸோ இதெல்லாமே நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்கள் என்றைக்குமே என்னை கைவிடலை. இன்னைக்கு வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் நான் இப்போ பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கும் கூட நிற்கிறாங்க. மேபி as an actor, maybe as a music director, maybe as some technician, somebody in some way, financially also, like that. எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நிற்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் for my entire journey. And to you Jovika, நீங்க பார்த்திபன் சார்ட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. You are going to sign a movie, அது it's already in the process. And also இப்போ வந்துட்டு ப்ரொடியூசர். ஆக்சுவலி பார்த்தா you know all the aspects of cinema, எல்லாமே கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். How is it? That's the plan. அதுதான் வந்து before I go in front of a camera, அதுக்கு முன்னாடி I want to know behind what, அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, how it works behind the scenes. ஒரு ஆக்டரா வந்து கேமரா முன்னாடி இருந்து பண்றது வேற, பட் பின்னாடி என்ன நடக்குது, அது how it works, how we can make it easier for them என்றதை கத்துக்கிட்டு வர்றது, it will be easier for everybody. Like makes everyone's lives easier. So எனக்கு பட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. நான் சொல்லியிருக்கேன் நிறைய, I want to work as an assistant director அப்படின்னு. ஸோ பார்த்திபன் சார்ட்ட போய் ஜாயின் பண்ணது, it was a huge thing for me, and that was my first like work up பண்ணது எதுவுமே, that is my first thing, my first experience. So I learned a lot from him, and after that in this movie it has been like a whole course பண்ண மாதிரி தான், கிராஷ் கோர்ஸ். ஸோ ஒரு கோர்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஐம் லேர்னிங் மோர் அண்ட் மோர். ஸோ இட்ஸ் been more of a learning process for me, this movie. And also it's your money அப்படின்றப்போ அது ஒரு பயமும் இருக்கும்ல, நம்ம வந்து பண்ணணும், ஒழுங்கா பண்ணிடணும் அப்படின்றது. அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? Because it's your first movie as a producer. But thankfully I'm I'll tell doing you. it. சிம்பிளா சொல்றேம்மா,
மூவிலாம் இல்லை, ஒரு ஒரு விஷயம் நான் வந்து ஒரு பேரண்டாக சொல்கிறேன். நம்மளோட யூனோ ஆல் த பேரண்ட்ஸ் அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் எங்கள் அப்பா அம்மா பண்ணது தான் நான் என் பிள்ளைங்களுக்கும் ஃபஸ்ட்டு பண்ணது. ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கணுன்னா அதுக்கு கோர்ஸ் போட்டு ஸ்விம்மிங் பூல் இது போட்டு அதுக்கு ஒரு கோச் வச்சு அது இப்போ நிறைய பண்ணுறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, தூக்கி ஒன்று கிணறுல போடுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் போடுவாங்க. அது தத்தளிச்சு யூனோ அந்த அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து சஃபகேட் ஆகாமல் அந்த உயிரை தன்னைத்தானே காப்பாற்றுறதுக்காக போராடுறது தான் ஸ்விம்மிங். அங்கேருந்து ஸ்விம்மிங் கற்றுக்கோங்க, நீச்சல் கற்றுக்கோங்க. இது வந்து இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன், வாழ்க்கையும் சரி ஸ்விம்மிங்கும் சரி. சிமிலர்லி வென் இவளுக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது நடிப்புக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுபம் கேர் இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த நடிப்புக்கானது கற்றுக்கிட்டான். இட் இஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் திங். அதை தாண்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, இத்தனை வருஷத்தில் when I go shooting, நான் I was 14 when I did my first film. நான் பண்ணும்போது 14. நான் ஷூட்டிங் போனப்போ அம்மா will give me money in the hand. ஒரு 3000 கொடுப்பாங்க. அப்போல்லாம் 3000 பெரிய பணம். 3000 கொடுத்துட்டு ஃபோன் கால்ஸ், அப்போல்லாம் எஸ்டிடி கால்ஸ், செல்ஃபோன் கிடையாது. ஸோ சென்னைக்கு வீட்டுக்கு பேசணுன்னா எங்கே பண்ணாலும் எஸ்டிடி கால்ஸ், அதுக்கு காசு கட்டணும். ப்ரொடியூசருக்கு பில் போகக்கூடாது. எஸ்டிடி கால்ஸ்க்கு நீயே டைரெக்டாக பில் பே பண்ணும். ரெண்டாவது, ஃபுட் ஆர்டர் வந்து ரூமில் பண்ணக்கூடாது. ப்ரொடக்ஷன் சாப்பாடு ரூமுக்கு வரும். சப்போஸ் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும், உனக்கு எதாவது வேணும்னா நீ காசு கொடுத்து யாரையாவது விட்டு, அப்போல்லாம் ஸ்விக்கி கிகிலாம் கிடையாது. ஸோ ஷூட்டிங் எல்லாம் வில்லேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீ கையில் இந்த காசு வச்சுக்கோ. ப்ரொடியூசர் கிட்ட ₹1 அதர் தென் த சேலரி நீ வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்னோட ஹோல் என்டையர் ஃபேமிலி, எங்க அப்பா அம்மா 2 பேருமே அதை வந்து ரொம்ப, மேபி தட் இஸ் வை தே ஆக்டட் இன் சோ மெனி ஃபிலிம்ஸ் ஆல்சோ. தேவர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ். ஏன்னா அவங்களும் ப்ரொடியூசர்ஸ். இதே வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொடியூசரோட பெயின் தெரியும். சிமிலர்லி அதை நான் வந்து என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணுன்றது வந்து சொல்றதை தாண்டி அது வந்து இப்போ இவளுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அமெரிக்கா காமிச்சு என்னது நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் ஒரு பெரிய கோர்ஸ் பண்ணோன்னா ₹1 கோடி ஆகும், கண்டிப்பாக ஆகும். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன கேரண்டி இருக்கு? இவ போய் படிச்சு வந்ததுக்கும் இங்க அப்படி படிச்சு வந்தவங்க யாரும் இங்க ஜெயிக்கவே இல்லை. சத்தியமா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரே ஒர்க் பண்ணாம ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப் எடுத்தவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஸோ அதனால லெட்ஸ் டூ இட் டுகெதர். நீ ஒரு பக்கம் நீ இது கத்துக்கோ, ஒரு பக்கம் நான் என்னோட கனவு. என்னைக்கோ ஒரு நாள் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா 10 படம் ஒர்க் பண்ணேன். வாசு சார்கிட்ட வேற ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணி கொடுத்துருக்குறேன். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு நாள் வந்து நீ வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகி காட்டணும். என்னோட லெகசியை யாரும் கண்டினியூ பண்ணல. நீ ஜெயிச்சேன்னா அது நான் ஜெயிச்ச மாதிரி, என்னோட அசிஸ்டண்டா நீ ஜெயிக்கணும்னு சத்தியமா he told me like so many years ago. ஆனா சம்மந்தமே இல்லாம இன்னைக்கு அது அட்லீஸ்ட் I've come to the designation, ஒரு டைரக்டர்ன்ற பேரு பிரிண்ட்ல வந்திருக்குது. அது இனிமே மக்கள் பார்த்துதான் முடிவு பண்ணுவாங்க. பட் ஐம் சேயிங், ஸோ அதனால இது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காவா வந்து லெட்ஸ் have fun with it. அப்படிதான், சீரியஸ் எல்லாம் கிடையாது. பட் ஒன்ஸ் இட்ஸ் கம்மிங் டு த ரியாலிட்டி ரிலீஸ், அதான் நண்பர்கள் இருக்காங்களே, தம்பியுடையான் படை கஞ்சான் மாதிரி தான் நிறைய தம்பிஸ் இருக்காங்க, தங்கச்சிஸ் இருக்காங்க. அதான் ஸ்ரீகாந்த் இருக்கான், பாட்டு போட்டான். அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து பண்ணனால எங்க எல்லாருக்குமே வந்து, and I wanted to do it together with my friends. It felt like fun. You're hanging out with like a school project, and I want to help them also, இல்லையா? சி, அதுதானே முக்கியம். இப்போ சினிமாவில் நிறைய குரூப்ஸ் அப்படி இருக்கு. இப்போ வெங்கட் பிரபு கேங் இருக்கும், இந்த விஜய் சேதுபதி அவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒருத்தர் ஜெயிச்சா எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அந்த ஒருத்தர் ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரிபடி இந்த ஃபில்ம் ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் மை வெல் விஷஸ். அவங்களுக்கும் இது பெரிய ஒரு பிரேக்காக அமையணுன்றது தான் எங்களோட எண்ணம். ஓகே.
சார் ஐ எம் a huge fan ஏன்னா எனக்கு வந்து இப்போ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமில இருந்து நான் நிறைய பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பேக் ஸ்டோரி கேட்கணும்ட்டு. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 6 பாட்டு ஐ திங்க் இட் ஹஸ் 7 பாட்டு பட் ரிலீஸ் ஆனது வந்து 6. அது ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான ரிசெப்ஷனும் நம்மளால பார்க்க முடியுது. how was it சார் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க்? இல்ல அது அதான் சொல்றேன், ஒரு இது வந்து ஒரு இந்த நாங்கெல்லாம் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணோம். Reunion. 96. ஆமா 96. ஓகே. ஆனா அதுல லவ் நடந்துச்சு, இதுல சண்டைகள் தான் நடக்கும். அது ஒன் டே ஒரு ஃபைன் டே நல்ல ஞாபகம் இருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு வனிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்ல வந்து ஒரு சாங் சங்கி மங்கி சங்கி மங்கி உங்களுக்கு தெரியும் அந்த சாங். அது வந்து பட்டி தொட்டிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் 2 பேரும் அப்புறம் என்னாச்சு, ரொம்ப நாள் அவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் பார்த்தேன். மாஸ்டர் பார்ப்பேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் நெக்ஸ்ட் எப்போ தொடங்கலாம், சங்கி மங்கி மாதிரி இன்னொரு பாட்டு வேணும் எனக்குன்ட்டு. இல்லை நான் பண்ணலாம், நான் அவர் வணியை தனியாக பார்க்கும்போது வணி என்னாச்சு ஒரு படம் பண்ணலாமே அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணலாமேன்ட்டு. இல்லைடா கொஞ்சம் சூழ்நிலைகள் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் வணியை. ஏன்னா வருவேன்டா கூடிய சீக்கிரத்தில் நீ பாருன்னு பார்த்தா ஒரு ஃபைன் டே வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் மாதிரி வந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மாஸ்டர் வந்தாங்க, வனிதா வந்துட்டு ஒரு குட் நியூஸ்ரா நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம்ல. ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் மாஸ்டரு ஜோவிகா பேபி 3 பேருன்னு சொன்னாங்க. பட் என்னென்ன இதுன்னு சொல்ல நான் உடனே கெஸ் பண்ணேன், ஓகே சூப்பர் மாஸ்டர் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, ஜோவிகா பேபி ஹீரோயினாக பண்ணுறாங்க, வனிதா வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மாஸ்டர் இல்லைன்ட்டார். மாஸ்டர் இல்லைன்ட்டு இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கேன், ஆனால் நான் டைரக்ட் பண்ணுறேன். ஓ சூப்பர், ஆனால் நான் தான் ஹீரோயின். ஓகே அப்போ நீங்கள் ஹீரோ, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, வனிதா ப்ரொடியூசர், ஜோவிகா பேபி ஹீரோயின். மாஸ்டர் அதுவும் இல்லை. என்ன மாஸ்டர் ரொம்ப ட்விஸ்டாக இருக்கு. அண்ணன் நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் தான் ஹீரோ, வனிதா ஹீரோயின், ஜோவிகா பேபி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இதுவே ரொம்ப புதுசாக இருக்கு, எல்லாமே உல்ட்டாவாக இருக்கேன். ஆமாம் மாஸ்டர், அதுக்கு நாங்கள் காலேஜ் போகிற மாதிரி ஹீரோயின்லாம் கிடையாது. 40 வந்து வனிதாக்கு, எனக்கு 45 மாதிரி ஒரு ஸ்டோரின்னு ஒரு சின்ன லைன் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு தேவைப்படுற இந்த கதை இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஜோவிகா பேபி தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகேன்னு பேசிட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப அவசரமாக அந்த சாங் வேணும்னா ஒரு 3 சாங் உடனே வேணும்னா ஃப்ரைடே வந்தாங்க. பஸ் நாளைக்கு சாட்டர்டே சண்டே மண்டே காலையில் வந்துருங்க, இதே மாதிரி 3 பேரும் ஒன்றா வந்துருங்க, ஒரு சாங் கம்போஸ் பண்ணலாம். அகைன் டியூஸ்டே செகண்ட் சாங் பண்ணலாம், தேர்ஸ்டே தேர்ட். ஆனால் நாங்கள் வரதை பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் ஊர்லேயே இல்லையான்றார் மாஸ்டர். ஆனால் இப்போ நைட் நாங்கள் பேங்காக் கிளம்புறோம், மறுநாளே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லிட்டாரு. லைக் ஃப்ரம் சண்டேலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற மாதிரி. ஓ மை காட், என்ன மாஸ்டர், ஆனால் உங்களை நம்பி வந்துட்டா உடனே பண்ணிக்கணும். சாட்டர்டே மார்னிங் அவங்க லேண்ட் ஆகிட்டு மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாரு. மாஸ்டர் கதை வந்து வனிதா, அது நான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் பெயின் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் சண்டை வரும், அதுக்கு பிரிஞ்சு நாங்கள் வந்து ஒரு ஃபீல், ஆனால் அந்த ஃபீலாக இல்லாமல் ரொம்ப டான்ஸி நம்பராக வேணும். பேத்தா சாங்கே ஒரு மாதிரி டான்ஸ் ஆனால் ஓகே மாஸ்டர், ஆனால் அந்த சங்கி மங்கி போட்டு தாக்கு ஆமுதல் மாதிரி வேணும். ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒன் கீபோர்டுக்கு வச்சு நம்ம பண்ணேன். ஏன்னா இவங்கெல்லாம் பேங்காக்ல இருக்கான்னு சொல்லிட்டு நானே ஒரு டியூன் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock அமிச்சிட்டு எல்லாம் 3 பேர் அங்கே கேட்டுட்டு வனிதா ஃபோன் பண்ணேன் ஒரு 3 o'clock. ஸ்ரீ சாங் கேட்டேன், நல்லா இருந்தது, பட் ஈஸ்வலான பாட்டு தான், மாஸ்டருக்கு அது ஆடுவாரு, அது ஒன்றும் பெருசா இல்லை. சென்னையில கூட ஓகேங்கன்னா செம்ம ஹவுசிங் போர்டில் கூட எடுத்துடலாம், பேங்காக்ல போய் நீ அந்த பாட்டு குத்து பாட்டை நான் எப்படி எடுப்பேன், அதுக்கு டான்சர்ஸ்லாம் வேணும். ஸ்ரீ கொஞ்சம் பார்த்து எனக்கு வந்து ராஜா சார் ஸ்டைலும் அப்பா ஸ்டைலும் சேர்ந்து ஒரு சாங்கா பண்ணி கொடு. என்னடா அது அதே சுச்சுவேஷனுக்கு ஆமா அதே இருக்கு பார்த்தா ஒரு பெயின் சாங் மாதிரி பண்ணி அதுவும் ஒரு நைட் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு அமிச்சிட்டேன். மறுபடியும் மாஸ்டர் அதை கேட்டாங்க, வண்டிதாவும் கேட்டாங்க. கேட்டுட்டு பார்த்தா வனிதாங்க அந்த பாட்டு பிடிச்சது, இன்ஸ்டன்ட்டா அனுப்புறீங்களே சார். அதுதான். அப்புறம் நைட்டு பார்த்தா இன்னொரு கால் வருது, ஜோவிகா பேபி அவங்க பேசுறாங்க. அங்கிள் நான் 2 சாங் கேட்டேன், ஃபர்ஸ்ட் சாங் செம்மையா இருக்கு, டான்ஸே ஆட முடியாது யாராலையும். செகண்ட் சாங் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் பழசா இருக்க மாதிரி இருக்கு. அங்கிள் நான் ஒரு ஐடியா சொல்லவா? பேபி சொல்லுங்க பேபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் ஸ்டைல்ல அப்படியே பாப்போம் ராக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுங்க. நான் அதே பாட்டுக்கா? ஆமா அதே பாட்டு. பார்த்தா அவங்க 11 o'clock கால் பண்ணாங்க.
நம்ம எனக்கு ஃப்ரெண்டு எல்லாமே என் கீபோர்டு தான். உடனே 11 o'clock நைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 o'clock 2 o'clock சாங் அமிச்சிட்டேன். ஸோ 3 சாங்குமே இப்போ போயிடுச்சு. இது நடுவுல எந்த கேப்லமா நீங்க தூங்குவீங்க? அதான் அப்படியே கீபோர்ட் மேலே அப்படியே ஒரு ஃப்ளோல போக வேண்டியது. அப்படியே ஒரு நைட் 2 o'clock அமிச்சா பேபி அப்பவே மெசேஜ் பண்ணிட்டாங்க, அங்கிள் சூப்பரா இருக்கு சாங். அப்புறம் எதுவுமே ரிப்ளை இல்லை, யாருமே ரிப்ளை இல்லை. நான் பண்ணி போயிட்டு ஒரு 4 o'clock வீட்டு போய் தூங்கிட்டு காலைல மெசேஜ் பாரு எதுவுமே ரிப்ளை வரல. இந்த பாட்டு ஓகேவா அதுவும் ஓகேவான்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கே பயம் வந்துச்சு, ஒரு மியூசிக் டைரக்டர் தூக்கிட்டாங்களா. அப்புறம் நானே வனிதாக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்ரீ நான் ஷூட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பண்றேன் சாரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல அதனால. அப்புறம் மாஸ்டர் போனா போனே எடுக்க ஆஃப்ல இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் ஜோவிகா பேபின்னு பண்ணா அங்கிள் நான் பிரேக்ல பண்றோம், ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லபடியா ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா 3 பேருமே ஒரு 2 o'clock பிரேக்ல ஃபோன் பண்ணி ஸ்ரீ நீ 3rd ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது, அது ஓகேன்னாங்க ஆக்சுவலா. அப்போ உடனே நான் என்ன பண்றேன், உடனே கவிஞருக்கு அந்த பாட்டு அமைச்சு நல்ல லிரிக் எழுதிடலாம் சூப்பரா பண்ணிடலாம். எதுக்கு நாங்க நைட்டே ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை லிரிக் என்னன்னா நான் அதான் கேட்டேன், லிரிக் இல்லாம எப்படி பண்ணீங்க? நீ தானே எழுதுன, இவரு எழுதுன எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதான் பாட்டுன்னு நாங்க ஃபைனல் பண்ணி போயிட்டோம். டம்மி லிரிக் அவர் இனிமே லிரிக் எழுதுறா, அதுவே சூப்பரா இருக்கு. Seriously it was nice, it was beautiful. So I said why should we keep another lyric writer, you have done a better job there. மாஸ்டர் கிட்ட என்ன சீனா இல்ல மாஸ்டர் என்ன வைஃப் அவங்க திட்டிட்டு வந்துருவேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி இவனை கெட்டவா தினம் திட்டி வந்தேன்னு எழுதுறேன். இதுக்கு மேல என்ன லைன் வேணும்? சொந்த கதை சோக கதை மாஸ்டர். அது இது மாதிரி ஜாலியா போகும் ஆக்சுவலா. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள பையன் ஒரு நைட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, எப்படி பண்ணிருப்பாங்க. எனக்கு கம்போஸரா ஒரு பையன் இருக்கும்ல, அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி முடிக்க முடியும்? ஏன்னா அப்புறம் ரீரிகார்டிங்காக சாங் போட்டு காட்டும்போது ஐம் ரியலி ஷாக் ஆயிட்டேன். அவ்வளோ சிங்க், அவ்வளோ காஸ்டியூம், அவ்வளோ லொகேஷன், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா டீம் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டை தாண்டி வெல்விஷர்ஸ் எல்லாமே இது நல்லா வரணும், அந்த ப்ராஜெக்ட் வந்தா இன்னும் ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அது அந்த பிளெஸிங் இந்த படத்துல இருக்கும் ஆக்சுவலா, தெரியும் ஆக்சுவலா. ஸோ இப்படிதான் அந்த படம். அது மாதிரி 1 2 3 4 7 பாட்டு ஆயிடுச்சு படத்துல ஆக்சுவலா. ஆனா ஜாலியா இப்ப கூட ஒரு சாங் இப்ப வாய்ஸ் மிக்ஸ் ஆமா ஃபைனல் ட்ராக் சாங் ஆக்சுவலா ஒன்னொன்னு ஒரு வைப்ல ஒரு மாதிரி மாசா பண்றீங்க, நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா. அண்ட் அப்புறம் அதான் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைரக்டரா மாஸ்டர் இருந்தாரு. அதுக்கப்புறம் கதை வனிதா போது அவரும் என்ன பண்ணிட்டாரு, வனி நீயே டைரக்ட் பண்ற, ஏன்னா நானும் ஹீரோ நடிக்கணும், நானும் டைரக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க பிரிச்சுட்டு அங்கிருந்து வனி டேக் அப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த காஸ்டிங் இப்போ ராபர்ட் மாஸ்டர் தான் பண்ணணுங்கிறது நீங்க ரைட்டிங் ஸ்டேஜ்லயே டிசைட் பண்ணிட்டீங்களா? How did it happen? Not really. There's no writing, to be honest. writing இது எல்லாமே I'm more of a visual person. So I know what I want, but putting it down basic பண்ண முடியும். எல்லாத்தையும் you cannot bring in. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் எனக்கு வரும் கதை. இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு ஜோவிகாக்கே நிறைய ஆஃபர்ஸ் இந்த பாஸ்ட் இயர். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சாட் ஜிபிடியில போட்டு ஃபுல்லா ஒரு அது கண்டுபிடிச்சிடலாம். அந்த பஸ்லிங் சிட்டி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போச்சு, நீ சாட் ஜிபிடியில தானே போன அப்படின்னு. அப்புறம் ஏஐல போயிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ல போட்டு எல்லா போட்டோ அனிமேட்டடு ஸ்டோரி போர்டோட, அது இல்லாம இப்போ வீடியோ ஏஐ வீடியோ நரேஷன் எல்லாமே பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க. பட் எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு பொறுமையும் இல்லை. எனக்கு நான் சொன்னேனே, யோசிச்சேன், டிசைட் பண்ண, கிளம்பிட்டேன், பேங்காக் ஷூட்டிங் போயிட்டேன். அங்க நம்ம ஆளுங்க ரொம்ப நாளா படம் நடிக்காத ஆளுங்கெல்லாம் வேற இருக்கிறாங்க. என்ன எங்க பேப்பர், எந்த பேப்பர், டிஷ்யூ பேப்பர் தான் இருக்குது. வாயமனு ஏன் எதுக்கு இது என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, நான் சொல்றதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க போதும். பட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அது கனெக்ட் ஆகிட்டு போயிடுச்சு. பட் ரியலி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஸோ விஷுவலி வாட் எவர் ஐ ஹேட் இன் தட் ஸ்டேஜ் when I started creating this story of Mrs. and Mr. அந்த கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ் நான் அந்த ஆர்ட் கிரியேட் பண்ணும்போது, சீனாக கிரியேட் பண்ணும்போது எனக்கு டிஸ்கஷன் ஸ்டேஜில் எங்கள் டீமில் பேசும்போது யாரை கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோஸ் டேட் கிடைக்கிறதே கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் I will not get date for the next 2 years or 1 year at least. எல்லாருமே பிஸி. சக்ஸஸ் பண்ணவங்க இம்மிடியேட்டாக இப்போ இந்த படம் இட்டுன்னா
அடுத்து ராபர்ட்டுக்கு டேட் கிடைக்காது. இப்பவே இல்லையே, நான் ஹிட் கூட இன்னும் பண்ணல, அந்த பப்ளிசிட்டி ஹிட்டுக்கே ஆளை காணோம். ஸோ அப்படி ஒரு சினிமாவில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்ன பண்ணலாம், என்ன நம்ம கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கணும், 45 வயசுன்னு ஒத்துக்கணும். எல்லாம் வந்து ஒன் ஆஃப் மை டீம் மேட்ஸ் மை ஐடி ஜெயேஷ்ன்னு சொல்லிட்டு he said why not Robert. I was like what, because I didn't ever think I'll act with him. So but எனக்கு அந்த அருண் வித்யா நான் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸ்க்கு ராபர்ட் வாஸ் ஆக்சுவலி பர்ஃபெக்ட். அண்ட் ரெண்டாவது கண்டிப்பா பேப்பர் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியாது. அதனால நான் சொல்றது தான் கதை, இதான் கதை, நீ டைரக்ஷன் பண்ணு, ஷார்ட் வை, நீ வந்து. ஸோ வி டூ ஹாவ் அ சிங்க் விச் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், எப்படி நீங்க பேப்பர் இல்லாம எடுத்தீங்க, எப்படி வந்து வசனம் எல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து ஸ்பான்டேனியஸா டயலாக்ஸ் சீன்ஸை மாத்துறது, இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் வந்து சிங்க் தான். ஸோ ராபர்ட் அண்ட் ஐ, இதுதான் சீன், நான் இறங்கி வரேன், நான் இப்படி சொல்றேன், அதுக்கு நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுவ, நீ உன் ஸ்டைல்ல பண்ண. ஸோ there was a lot of space given and space taken, give and take. ஸோ இப்படிதான் வந்து இது உருவாச்சு. ஸோ ராபர்ட் வாஸ் டெஃபினெட்லி a blessing for this project, அது கண்டிப்பா நான் சொல்லணும். அண்ட் நீங்க படம் பார்த்தா புரியும், ராபர்ட் ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலி அழகன்ற படத்துல வந்து ஒரு சின்ன குழந்தையா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பையன். அந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து மறக்காம வச்சிருப்பாங்க, நம்ம இந்த குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வேற இது ஏதாவது ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம்டா அப்படின்ற டைலாக். ஸோ ஐவ் சீன் ஹிம் as an actor, பட் எல்லாத்துக்கும் டைம் வரணும் இல்லையா. சினிமால ஜெயிக்கல, இது வரைக்கும் ஜெயிக்கல. டான்ஸ் மாஸ்டரா ஜெயிச்சிட்டாரு, பட் நடிகனா ஜெயிக்க முடியல. அதுக்கான வாய்ப்புகள் தட்டி போகுது. நம்ம எம்ஜிஆர் சிவாஜி எடுத்தோம், அதுக்கப்புறமும் கேப்பு. ஹீஸ் பின் ட்ரைங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ somewhere I felt good that why not give it to a deserving actor. And ராப்போ இருக்கு, எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி கண்டிப்பா ஒர்க் அவுட். எனக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு பிசிக்கலி இன்டிமேட் சீன் பண்ணும்போது. பட் நீங்க படம் பாத்தீங்கன்னா you will understand there is nothing that is vulgar or nothing that is cute-ஆ இருக்கும். கண்டிப்பா you will love Arun and Vidya, not Vanitha and Robert. Arun and Vidya. இப்போலாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறமா அவங்கள மீட் பண்றதே வந்து நம்ம ஒரு ஆக்வர்டான ஃபீலிங் இருக்கும்போது, டு பி இன் ப்ரொஃபஷனலி ஒரு செட்டிங்ல இருக்கும்போது, அதுவும் நீங்க தான் டைரக்ட் பண்றீங்க அப்படின்றபோது தேர் ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் இது ஏன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். சிம்பிளா சொல்லணும்னா, தயவு செஞ்சு யாருமே நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. டோன்ட் ஒர்க் வித் யோர் எக்ஸ். சீரியஸ்லி இட் டசன்ட் ஒர்க். இட்ஸ் நாட் அ குட் திங், இட்ஸ் நாட் ஹெல்தி. எனக்கு செல்ஃபிஷ், படம் நல்லா வரணும். பிளஸ் ஒரு விதத்துல ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஹிம், ஐ லைக் ஹிம், ஐ ரியலி லைக் ஹிம் as an actor. அவனுக்கும் செல்ஃபிஷ், படம் வந்து இது ஜெயிக்கோன்ற நம்பிக்கை இருக்கு, நான் ரிலீஸ் கொண்டு வந்துருவேன்ற நம்பிக்கை அவனுக்கு சத்தியமா இருக்கு. அவனுக்கோட ஃபியூச்சர் வந்து கன்ஃபார்மா மாறும் அப்படின்றதுக்காக தான் he also came into the project. Plus Jovika was very connected, childhoodல இருந்து சீனா. ஸோ ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சது. நான் ஏன் டைரக்டரா மாறினேங்கிறதுக்கே அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ தெர் ஹஸ் பின் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் எப்பவுமே இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ரீதா இன்னைக்கு ஞாபகப்படுத்தினா, ஆக்சுவலி இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பாயிண்ட் விச் ஐ ஃபர்காட் டு ஸ்பீக். ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவில் எனி ரிலேஷன்ஷிப் தேர்ட் பர்சன் உள்ள அலோவே பண்ணக்கூடாது. இது வந்து எவ்ரி கப்பிள், எவ்ரி பீப்புள் should understand and remember, ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது பர்சனை உள்ள ஒரு சஜஷனுக்கோ அட்வைஸ்க்கோ நம்ம உள்ள கொண்டு வந்தானா நாசமா போயிடும் அந்த குடும்பம். நாட் ஈவன் யுவர் ஓன் மதர் ஆர் ஃபாதர். இட்ஸ் வெரி வெரி சேட், ஐம் டெல்லிங் யூ. இதனால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, பல ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிருக்கு. சிமிலர்லி இந்த படத்துலயும் கதையில அது வரும், ஆனா எங்க படத்துலயும் அது நடந்துச்சு. 35 பேரு கூட்டு போனோன்னு ஒரு 5 பேர் வந்து டீமா மாதிரி வேற மாதிரி எல்லாம் நடந்தது, நிறைய நடந்தது. பட் அதை தாண்டி ப்ரொஃபஷனலி we kept, though there were a lot of misunderstandings, fights, arguments, we did our job. Everybody did our job. He completed his job also. So moral of the story is, do not bring anybody into your relationship. மூணாவது மனுஷனை உள்ள விடாதீங்க, அது வந்து நாசமா தான் போவோம். Moral of story again,
is please don't work with your ex. அண்ட் ஆல்சோ யூ ஆர் டீலிங் வித் அ வெரி காம்ப்ளெக்ஸ் விஷயம். ஏன்னா இப்போலாம் வந்து 25க்கு மேலேயே நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 30க்கு மேலாம் ஐயோ பயாலஜிக்கல் கிளாக் அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும்போது 40க்கு மேலே குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எடுத்து டீல் பண்ணணும்னு நினச்சிங்க? when see நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பண்ற ஐடியால இல்ல. நான் வந்து ஆக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் இவளுக்கு சப்போர்ட் பண்றது அவ்வளவுதான். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது வந்து இந்த ஸ்டோரி கிரியேட் ஆகும்போது நான் தான் நடிக்க போறேன்றது பிகாஸ் ஐம் நாட் கோட் பிரிங் இன் அதர் பீப்புள் இன்சைட், ஐம் நாட் இன் தட் ஸ்டேஜ். ஸோ நானே நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏஜ் குரூப் வந்து 40+. அதுக்கான படங்கள் இங்க பெருசா வர மாட்டேங்குது. வந்த அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே 60+ லவ் ஸ்டோரி 80ல எடுத்தாலுமே கதை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஜெயிக்கும். அதுக்கு ஏஜுங்கிறதுக்கும் லவ்வுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது கரெக்டான கண்டென்ட் கொடுத்தோம்னா 100% they'll சப்போர்ட். ஸோ 40ஸ்ல நடக்கிறது இங்கிலீஷ் படத்துல எடுக்கிறாங்க, நான் நிறைய ரசிச்சிருக்கேன். அதுக்கான அப்ரோப்ரியேட் ஏஜ் படம் தான் அந்த ஆக்டர்ஸ், பாப்புலர் ஆக்டர்ஸ் அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கமல் சார் பண்ணக்கூடாதா, அப்படிலாம் ரஜினி அங்கிள் பண்ணக்கூடாதா, ஒரு நார்மல் ஸ்டோரி, not this all this what do you say larger than life fights, கன் ஷூட்டிங், இது அது டேங்கர், இதெல்லாம் எதுக்கு? இன்டர்ன் ஒரு படம், அவர் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் 60+. அவர் ஹீரோ தான் நடிக்க முடியும். அவர் ஃபாதர் கேரக்டர் வச்சு ஃபாதரா இருந்தாலும் அவரை சுத்தி தான் கதை வரும், ஏன்னா சூப்பர் ஸ்டார் தேர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் ஹீரோயினை போட்டு ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இன் ஆஃபீஸ் இன்டர்ன்னு சொல்லிட்டு இவர் இன்டர்னா போவாரு. ஓகே, ஸோ அது மாதிரி டாம் ஹேங்க்ஸ் வந்து டெர்மினல் எல்லாம் பண்ணிருப்பாங்க, டெர்மினல் எடுத்திருப்பாங்க. வாட் அன் அமேசிங் ஃபிலிம். எனக்கு கமல் சார் எல்லாம் வந்து டெர்மினல் மாதிரி ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் நான் சத்தியமா நினைச்சிருக்கேன் ஆஸ் அ ஃபேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி கதைகள் வித் குட் ஆக்டர்ஸ் ஏன் வரக்கூடாதுன்ற மாதிரி தான் 40 ஸ்டோரி, 40ல நடக்கிற கதையா எடுத்தது. குழந்தையின்மைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஏஜ்லயும் வர ஆரம்பிச்சிடுச்சு. எவ்ரிவேர் தேர் ஆர் ஐவிஎஃப் கிளினிக்ஸ். உங்க ரேடியோ ஓபன் பண்ணா கார்ல போட்டா ஐவிஎஃப்ஆ வருது. நான் நினைச்சேன் என் படம் சீரியஸ்லி. I mean, we're laughing about it, but at least there is a doctor and God மாதிரி அந்த கமலா செல்வராஜ் எல்லாம் நான் வந்து சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் கோயில் தான் கட்டணும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாயிடுச்சு. அந்த காலத்துல அவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஏஷியாலேயே. ஸோ அந்த குழந்தை டெஸ்ட் டியூப் பேபி, ஐவிஎஃப், இது எல்லாமே வந்து இன்னைக்கு மிராக்கிள் நடக்குது. பட் அது எவ்வளோ ப்ராசஸ், எவ்வளோ பெயின், அதை யாருமே காட்டுறது இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா ஊனா ஈனா பிரிஞ்சிடுறாங்க. டிவோர்ஸ் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. அதுவும் இண்டஸ்ட்ரியில, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில காரணமே கரெக்டா புரியவும் மாட்டேங்குது. தேவையில்லாம சோசியல் மீடியால எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆல்சோ இப்போ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் டு டெல். அதுக்கு இந்த ஏஜ் குரூப் கரெக்டா செட் ஆகும். இந்த படத்துல ஐ ஹவ் brought everything together. பட் ஒரு பொண்ணு போய் இன்ஜெக்ஷன் போடுறது, பெயின்ல இது பண்றது, அந்த அழுகிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதையே ஒரு ஃபன் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ வென் யூ வாட்ச் இட் லைட் ஹார்ட்டடா இருக்கும்போது ஈவன் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் த்ரூ, இப்போ அந்த ஐவிஎஃப்க்கு போறதெல்லாம் எவ்வளோ ப்ராசஸ், எவ்வளோ பெயின், அவங்களுக்கு கூடமே ஒரு ஹோப் கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை இட் ஆர் லெட்ஸ் டூ சம்திங், ப்ரே டு காட். அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, ப்ரே டு சம்படி. That has, this film has that, Mrs. and Mr. has that. There are a lot of things people will take away from here with a smile. And I want to see that. I want to see that. Actually, I want to give you a compliment. ஏன்னா நான் வந்து உங்களை பிக் பாஸ் டைம்ல இருந்து when I look at you, நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை அவ்வளோ ஆர்டிகுலேட்டா, அவ்வளோ அழகா அதை டிராஃப்ட் பண்ணி சொல்லுவீங்க. And you've always been open about what happens in your life, good or bad. You say I did it and I own it அப்படின்ற அந்த accountability வந்து I like it a lot about you. I wanted to say it when I meet you and I got the opportunity. அந்த டிரான்ஸ்பரன்சி தான் படத்துல இருக்கும். டைலாகே வந்து இது என்ன பிரா, இது எப்போ கட்டுவோன்னு, அது வந்து that's how you talk to someone you love in your house, right? அதையே நம்ம ஐயோ சில படம் எல்லாம் சொல்ல விரும்பல பேரு, நான் ரீசெண்டா சொல்றேன், அது இல்லப்பா நம்ம படம். ஆனா சத்தியமா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒரு பெரிய விஷயம் நடந்துரும், வர்றாங்க கிச்சன்ல போய் ஏதோ வைக்கிறாங்க, வந்து எல்லாரும் குடும்பமா ஆள்ல உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் கேக்குறாங்க என்னம்மா நடந்துச்சு,
அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னது, என்ன சொல்ற? நானா தான் எப்படி தரேன், மா ஐம் ப்ரெக்னென்ட், செருப்பு கழட்டி அடி எங்கடி போய். கரெக்டா? அதான ரியாக்ஷனா இருக்கணும். என்னையா விளையாடுறீங்க சீரியல்ல கூட, ஆனா அந்த சீரியல் எடுக்கிறாங்க பாரு, ஐயோயோ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் வரலப்பா. ஏன்னா பாவம் மக்கள் ரசிக்கிறாங்க. நடிப்புன்ற பேர்ல கொடுமை. எவ்ரிடே நான் வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணம் நான் எப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னா மக்களை ஏமாத்தி நான் சம்பாரிச்சேன். அநியாயமா இருக்குயா. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் ரியல், சம்திங் மீ, something open. So I'm putting it out all there. Censor, no problem. I've made a film for adults. Everybody is a adult and young adults should know என்ன நடக்குது உலகத்துல. இது இப்படி பண்ணா pregnant ஆவாங்க, பண்ணலனா ஆக மாட்டாங்க. All this is needed in today's generation and kids know more than us. When they know the stupid phone, they know everything. So எல்லாருமே வந்து தனித்தனியா கூட போய் பார்த்துக்கிட்டோம். விஷுவலா ஒண்ணுமே தப்பா இருக்காது, பட் இல் பி ஃபன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேடியா அதை எடுத்து ஒன் ஷோல்டர்ல இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை வந்து எடுத்துட்டு கேரி பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. யூ டிட் இட். So we are very excited to watch it on the theaters, and I really wish the whole entire team a huge success. Thank you so much. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.